யாழ் தென்மராட்சி பிரதேச செயலகத்தில் இன்று இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களுக்கு இடையூறு விளைவிக்கப்பட்டது. யாழ் தென்மராட்சி அபிவிருத்தி குழு கூட்டம் இணைத் தலைவர்களான பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாவை சேனாதிராஜா மற்றும் எம்.ஏ. சுமந்திரன் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. இன்றைய கூட்டத்தில் கேரத்தீவு பிரதேசத்தில் உப்பளம் அமைக்கும் திட்டம் தொடர்பில் ஆராயப்பட்டது. விவசாயிகள் எதிர்ப்பு என்று மட்டும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மீனவர்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலை ஒன்று உருவாகியிருக்கின்றது. அதைவிட யாழ் குடாநாட்டில் நிலத்தடி நீர்வளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பற்றியும் அதனோடு தொடர்புபடுத்தி கருத்து தெரிவிக்கின்றனர். ஆகையினால் வெளியிலே கூறியிருக்கின்ற அந்த மீனவர்கள் அவருடைய கருத்துக்களையும் கேட்டு இந்த திட்டத்தை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இங்க எடுக்கிற தீர்மானங்களின் படி நடக்க வேண்டும். இங்க எடுக்கிற தீர்மானங்களின் படி நடக்காமல் கூட்டத்துக்கு 2 கூட்டங்களுக்கு இடையில தீர்மானங்கள் எதுவும் மாற்றப்படுமாக இருந்தால் அது பாரிய விளைவை கொண்டு வரும். மற்ற இனத்தலைவர்களை போல நான் செய்யப்பட மாட்டேன். பாரிய விளைவை கொண்டு வரும். உங்களுக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். யாராவது அப்படியாக செயல்பட்டிருந்தால் அது மாவட்ட செயலாளராக இருக்கலாம். இந்த கூட்டத்துக்கு ஒரு மதிப்பு இருக்க வேண்டும். நாங்கள் இங்க சும்மா கொஞ்சம் கொண்டிருந்துட்டு போறையில சரியானே சொல்லுங்க. இதேவேளை அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் தனங்கிழப்பு, கச்சாய் மற்றும் கேரத்தீவு ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த மீனவர்களினால் பிரதேச செயலகத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கேரத்தீவு பிரதேசத்தில் உப்பளம் அமைக்கும் திட்டம் இடம்பெறுவதால் கடல் வளம் பாதிப்படையும் என தெரிவித்தே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எமக்கு இந்த கடத்தொழிலாளிகளுக்கு எதிர்காலத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை அமைகிறதுக்கு இந்த உப்பளத்தை உடனே நிறுத்த வேண்டும் என்றும் இதை இடை நிறுத்த தவறாவிட்டால் நாங்கள் அடுத்த கட்ட முடிவு எதுவாக இருந்தாலும் கடத்தொழில் சார்பில் எடுக்க தயார் என்பதை எல்லோருக்கும் அறிய தருகின்றோம். கேரளவில் உப்பளம் அமைக்கிறதால எங்களோட கடத்தொழில் எல்லாருக்கும் சரியான இழப்பு இருக்கிறது. எங்களுக்கு உப்பளம் அமைக்கிற இடத்துல எங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய ஒரு இறால் பிடிக்கிற இடத்துக்குரிய உறுதி கூட எங்களுக்கு இருக்கின்றது. ஆகையால் அந்த இடத்துக்கு உப்பளம் அமைக்காமல் எங்களுக்கு எல்லா தொழிலாளிகளுக்கும் நல்ல ஒரு முடிவை திரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தற்காலிகமாக 1 வார அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 1 வார அவகாசத்துக்குள் எமது மீனவர்கள் தங்களுடைய வாழ்வுரிமையை காப்பாற்றக்கூடியவாறு தொழில்நுட்ப ரீதியாக அந்த இடத்தில் உப்பளம் அமைக்கப்பட்டால் எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை ஒத்த கருத்தாக ஒரே முடிவாக விவசாயிகள், மீனவர்கள், அங்குள்ள பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதா இல்லையா என்ற இறுதி முடிவை எடுக்க வேண்டிய 1 வார அவகாசம். அதற்குள் நாங்கள் சரியான முடிவை இந்த அரசாங்கத்துக்கு அறிவிக்க இருக்கின்றோம். கிராமங்களை அபிவிருத்தி செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட 1 மில்லியன் ரூபாவில் சாவகச்சேரி கல்வயல் பிரதேசத்தில் பொது மண்டபம் அமைக்கும் திட்டத்திற்கு உரிய ஆவணம் இல்லை என தெரிவித்து ஒருவர் கேள்வி எழுப்பிய சந்தர்ப்பத்தில் வாக்குவாதம் இடம்பெற்றது. உறுதியெல்லாம் பார்க்கணும். அதனால இன்னும் ஒரு 5-6 மாதம் போகும். ஆனா இப்ப பிரதேசத்தில் கூரை மட்டும் கட்டி மண்டபம் கூரை மட்டும் நிற்குது. அதில் பிரச்சனை என்னடா காணி எழுதப்படவில்லை. நகர அபிவிருத்தி அதிகார சபையிடம் இருந்து சப்டிவிஷன் செய்து இலக்கமிடப்படவில்லை. இந்த விஷயத்துல ஒருத்தரும் உறுப்பு கூரையில் இந்த காலையில அது ஆட்சேபனை இல்லையா? சரிதானே, அது ஆட்சேபனை இருக்கு. நான் கொடுத்தேன் சார். அது வழக்கு 2 யாரு குறுக்கு இருக்காங்க காலையில காணி உறுத்தி இல்ல. அதை எழுதின அந்த ரஸ்தி அழித்து எழுதின முறத்துல இப்ப 2ஆம் எச்சரிக்கை உங்களுக்கு சரியா? இது நான் நடந்த உண்மையத்தான் சொல்றேன். நான் பொய் சொல்ல. என்ன மாதிரி கூட்டத்துல நடந்ததோ அதை நான் அந்த அறிக்கையை தான் நான் சொல்றேன். இதேவேளை அபிவிருத்தி குழு கூட்டத்தில் செய்தி சேகரிப்பதற்காக சென்ற ஊடகவியலாளருக்கு இதன் போது இடையூறு விளைவிக்கப்பட்டது. டிவியில படம் எடுக்கிறார்கள். நாங்கள் கொண்டு போக சொன்னா அதே படம் எடுக்கிறீங்களா? அதை அங்கால கொண்டு போகணும். அதை எடுத்து அங்கால கொண்டு போகும். இப்ப இப்படி நான் சொல்றதான் படம் எடுத்துறேன். அதை எடுங்க வழியான மீடியா அங்கே எடுங்கோ. நாங்க கூட்டம் நடத்தலாம் ரெக்கார்ட் பண்றது சொல்றேன். கூட்டம் நடத்துறத தடை செய்யற மாதிரி நடுவில் நின்று மீடியா படம் எடுத்தால் கூட்டம் நடத்திடாது. அதே தயவு செய்து மீடியா உங்களுக்குரிய இடத்துல இருந்து நீங்கள் படம் எடுங்கோ. கூட்டத்துல சம்பாஷணையை தடுக்கிற மாதிரி வேணுமென்றே படம் எடுக்க வேண்டாம். இப்பவும் எடுக்கிறோம் அதுக்காக எடுத்துக்கொண்டிருக்கீங்க. தயவு செய்து மீடியா இந்த வேலை திட்டங்களை தடுக்கிறதுக்கான செயலை செய்ய வேண்டும். 2016 1 மில்லியன் திட்டத்திலே எனது திட்டம் பற்றி நாங்கள் சுமந்திரன் அவர்களுக்கு சென்ற கூட்ட அறிக்கை பற்றி அவரோடு பிரஸ்தாபிக்கல. சுமந்திரன் அவர்கள் என்னை 2 முறை வெளியில பிடிச்சு விட்டுருவான்னு சொல்லி கடுமையான துணையில் பேசியிருந்தார். மீடியாக்காரர் வீடியோ படம் எடுத்து இருக்காங்க. அவங்க எல்லாரையும் வெளியில போக சொல்லி வெறுட்டி எல்லாரையும் கலைச்சி விட்டாரு. இது உண்மைதான். இதுதான் உண்மை.
அவர் இப்படி சனத்தோட இப்படி கதைக்கிறது, இப்படி வெரைட்டி வெளியில போறது அது சரியில்லை. ஏனென்றா பார்லிமெண்ட்ல தகவலறியும் சட்டம் பாஸ் பண்ணி இருந்த வேளை இவர் இப்படி மீடியாக்களை வெளியே போகுமாறு வெரைட்டி அனுப்பினது அது அவரின் மனித தனத்தின் அவருடைய செயல் சரியில்லைன்னு நினைக்கின்றேன். இன்றைய தினம் தென்மராட்சியில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பொழுது செய்தி சேகரிக்க சென்றிருந்த ஊடகவியலாளர்கள் அங்கிருந்து சுமந்திர வெளியேற்றப்பட்டதாக ஊடகவியலாளர்களால் எங்களிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த செயல்பாடு என்பது அடிப்படை தகவல் அறிகின்ற அந்த உரிமையை மறுக்கின்ற, ஊடக சுதந்திரத்தை மறுக்கின்ற ஒரு செயல்பாடு. ஒரு புறத்திலே நல்லாட்சி என்று சொல்லிக்கொண்டு தமிழ் மக்களுக்காக தாங்கள் ஏதோ அரும்பாடுபடுவதாக சொல்லிக்கொண்டு பொழுது இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து தமிழர்களுடைய உரிமையை நசுக்குகின்ற ஒரு செயல்பாட்டை தான் இவர்கள் செய்வதை இது வெளிப்படுத்துகின்றது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி தென்மராட்சி பிரதேச செயலகத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்ற பொழுது அங்கே சுதந்திர ஊடகவியலாளர்கள் செய்திகள் சேகரிப்பதற்காக சென்றிருக்கின்றார்கள். எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களை அந்த இடத்திலே பிரவேசிக்க விடாமல் அவர்களை தடுத்து வெளியே போங்கோ என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற இன்றைய காலகட்டத்திலே அந்த செய்தியாளர்களை தடுத்தது என்பது உண்மையிலே அது ஒரு ஜனநாயக மீறல் செயலும். அத்தோடு இந்த சுதந்திர ஊடகவியலாளர்கள் இந்த சட்டம் நிறைவேற்றிருக்கின்ற இந்த சூழல காலகட்டத்திலே அவர்களை தடுத்தது என்பது அது ஒரு சட்டத்துக்கு முரணான செயல் என்பதோடும் கூட ஒரு ஊடக சுதந்திரத்துக்கு ஒரு விழுக்கப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் அல்லது அவர்களுக்கான அந்த அதிகாரம் உரிமைகளை மறுத்ததாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம்.